ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறக்கு நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். அந்த சென்டென்சஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி பேசணும் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ மணி எத்தனை கேட்போம்ல, இப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்போம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா, வாட் டைம் இஸ் இட், வாட் டைம் இஸ் இட். இப்போ மணி எத்தனை அப்படின்னா, வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து, நீ எங்கே தங்கியிருக்க, எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம். வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, நான் சென்னையில் இருக்கேன், நான் சென்னையில் தான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் சென்னை. நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் போட்டுக்குங்க. அடுத்து, நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க, அதாவது உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுங்கிறத, உங்களுக்கு இப்போ என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். அதை எப்படி கேட்கலான்னா, வாட் டு யூ லைக் டு ஈட், வாட் டு யூ லைக் டு ஈட். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு இப்போ அப்படிங்கிறதா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நம்ம தான் ஆர்டர் பண்ண போகிறோம், அப்போ உங்களுக்கு இப்போ என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக தமிழில் எப்படின்னு சொல்ல தெரில, ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லிடலாம். வாட் டு யூ லைக் டு ஈட் அப்படின்னு கேட்டுடலாம். அடுத்து, எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருக்குது, எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். ஐ லைக் டு ஈட் பிரியாணி, ஐ லைக் டு ஈட் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கா, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கா, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படிங்கிறது. do you have a phone, do you have a phone, do you have a phone. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா. ஃபோன் பண்ணோன்னா நம்ம கேட்போம்ல, உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, do you have a phone அப்படின்னு கேட்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஃபோன், do you have a phone, உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கா அப்படிங்கிறத. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னா, do you have phone அப்படின்னு முடிச்சிடலாம். இங்கே ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம அப்படிங்கிறது. அடுத்து, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். எஸ் ஐ ஹாவ் ஃபோன், எஸ் ஐ ஹாவ் ஃபோன், எஸ் ஐ ஹாவ் அ ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அந்த ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், ஓகேவா. ஏன்னா நம்மக்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபோன் தான் இருக்க போகுது. அதனால் 1 2ன்னா நம்ம தனியாக மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் எஸ் ஐ ஹாவ் ஃபோன் அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்து, நீங்கள் அப்புறம் எனக்கு கூப்பிட முடியுமா, நீங்கள் அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா, கால் பண்ண முடியுமா, அப்புறம் கூப்பிட்றீங்களா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். கேன் யூ கால் மீ லேட்டர், கேன் யூ கால் மீ லேட்டர், கேன் யூ கால் மீ லேட்டர். எனக்கு என்ன அப்புறமா கூப்பிட்றீங்களா அப்படிங்கிறதான். அப்புறமா கால் பண்ணுறீங்களா அப்படிங்க. நான் நாளைக்கு கூப்பிட்றேன் உங்களை, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன், நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். I'll call you tomorrow, I'll call you tomorrow, I will call you tomorrow. அடுத்து, உங்கள் விருப்பமான நிறம் என்ன, உங்களோட பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படிங்கிறத. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். அடுத்து, எனக்கு பிடிச்ச கலர் நீலம், எனக்கு பிடிச்ச கலரு நீலம். My favorite color is blue, my favorite color is blue அப்படின்லாம். அடுத்து, உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு, உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு எப்படி கேட்கலாம். இன்றைக்கி காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நாள், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அதனால் நம்ம கேட்குறோம் உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எப்படி சொல்லலாம். how was your day, how was your day, how was your day. அடுத்து, இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். மை டே வாஸ் குட், மை டே வாஸ் குட்,
என்னோட நாள் அப்படி நல்லா இருந்துச்சு. அடுத்து நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய விரும்புகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம். வாட் யூ வாண்ட் டு டூ டுடே, வாட் யூ வாண்ட் டு டூ டுடே, வாட் யூ வாண்ட், இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் வாட் யூ வாண்ட் டு டூ டுடே. அடுத்து நான் ஒரு திரைப்படம் பார்க்க போகிறேன், நான் இன்றைக்கி படம் பார்க்க போகிறேன். எப்படி சொல்லலாம், ஐ வாண்ட் டு வாட்ச் மூவி, ஐ வாண்ட் டு வாட்ச் எ மூவி. அடுத்து நீங்கள் இசை விரும்புகிறீர்களா, மியூசிக்கா, மியூசிக்னு தான் நினைக்கிறேன். டு யூ லைக் மியூசிக், கரெக்ட். ஏன்னா நேமே இதே மாதிரி தான் இருக்கும், அதுக்கு தான். டு யூ லைக் மியூசிக். எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், பாட்டு எனக்கு பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும். அப்படியா இல்லை, பாட்டெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல, மியூசிக்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எஸ் ஐ லவ் மியூசிக், எஸ் ஐ லவ் மியூசிக். அடுத்து உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன, பொழுதுபோக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யோர் ஹாபி, வாட் இஸ் யோர் ஹாபி, வாட் இஸ் யோர் ஹாபி. என் பொழுதுபோக்கு புத்தகங்கள் படிப்பது, நான் புக்கு படிப்பேன், போர் அடித்தா புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ், மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். புக்கு படிக்கிறது தான் எனக்கு ஹாபி, அதான் எனக்கு பொழுதுபோக்கு. உங்கள்கிட்ட கார் இருக்கா, உங்களிடம் ஒரு காருங்கிறத விட உங்கள்கிட்ட கார் இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். டு யூ ஹாவ் கார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கா அப்படின்னு ஒன்றுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது டு யூ ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இல்லை என்கிட்ட கார் இல்லை, இல்லை என்கிட்ட கார் இல்லை. நோ ஐ டோன்ட் ஹாவ் அ கார், நோ ஐ டோன்ட் ஹாவ் அ கார். நீங்கள் ஓட்ட முடியுமா, நீங்கள் ஓட்ட முடியுமா, கார் ஓட்ட முடியுமாங்க தான் நினைக்கிறேன். கேன் யூ டிரைவ், எஸ் அதே தான், கேன் யூ டிரைவ். நீ ஓட்டுறியா அப்படிங்கிறது, நான் ஓட்டுறேன், எஸ் ஐ கேன் டிரைவ். அது நீ ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறோம், உனக்கு ஓட்ட முடியுமா காரை அப்படின்னு கேட்குறோம். என்னால் ஓட்ட முடியும், நான் ஓட்டிடுவேன் அப்படின்னா எஸ் ஐ கேன் டிரைவ். அடுத்து அருகில் உள்ள ஏடிஎம் இங்கே, பக்கத்தில் தான் ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம எங்கேயா போனோம் அப்படின்னா கேட்போம், வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம், வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம், வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம். அடுத்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஐ நீட் சம் மணி, ஐ நீட் சம் மணி. அடுத்து நான் ரயில் நிலையத்திற்கு எப்படி செல்லலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்போம். அப்படி தான் கேட்போம். ஹவு டு ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன், ஹவு டு ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி நான் போகிறது, ஹவு டு ஐ கெட் டு த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நேராக செல்லுங்கள், பின்னர் இடதுபுறம் திரும்புங்கள். கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டர்ன் லெஃப்ட். நீங்கள் ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் விருப்பம்தான். அடுத்து நீங்கள் காஃபி அல்லது டீ, உங்களுக்கு காஃபி இல்லை டீ வேணுமா, காஃபி இல்லை டீ அப்படி தான் கேட்போம். உங்களுக்கு காஃபி இல்லைனா டீயா அப்படின்னு கேட்போம்ல, எப்படி கேட்கலாம். டு யூ லைக் காஃபி ஆர் டீ, டு யூ லைக் காஃபி ஆர் டீ, டு யூ லைக் காஃபி ஆர் டீ. உங்களுக்கு டீயா காஃபியா அப்படின்னு கேட்போம். எனக்கு காஃபி தான் அதிகமாக பிடிக்கும்ப்பா, எனக்கு காஃபி தான் அதிகமாக பிடிக்கும். ஐ லைக் காஃபி மோ, ஐ லைக் காஃபி மோ. எனக்கு காஃபி தான் அதிகமாக பிடிக்கும். தயவு செஞ்சு மெதுவாக பேச முடியுமா, தயவு செஞ்சு மெதுவாக பேச முடியுமா, சத்தமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக பேச முடியுமா அப்படிங்கிறத எப்படி சொல்லுங்க. கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி, கேன் யூ ஸ்பீக். மெதுவாக, தயவு செஞ்சு மெதுவாக பேசுங்க. அது வேகமாக பேசாதீங்க, மெதுவாக. நான் சத்தம் அப்படின்னு நினச்சிட்டேன். கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி. இது நம்ம எங்கே சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுனாங்க அப்படின்னா நமக்கு சில இடங்களில் புரியாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்கன்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி. இது மோஸ்ட்லி கஸ்டமர் கேர்ட்ட தான் நம்ம பேசுவோம். அடுத்து
நான் டிக்கெட் எங்கே வாங்கலாம், டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே எங்கே வாங்கணும், தேட்டருக்கு போயிருப்போனா டிக்கெட் கவுண்ட்ரு எங்கே இருக்குது, நம்ம எங்கே டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு. வேர் கேன் ஐ பை அ டிக்கெட், வேர் கேன் ஐ பை அ டிக்கெட். அடுத்து இன்றைக்கி வானிலை ரொம்ப சூடாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு தான் முடிச்சுருவோம். ஸோ அடுத்து அதில் வந்துட்டு the weather is very hot today, the weather is very hot today, the weather is very hot today. அடுத்து நாளை மழை பெய்யும், it is going to rain tomorrow, நாளைக்கு மழை பெய்யும், it is going to rain tomorrow. அடுத்து இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. what do you think about this, what do you think about this. அடுத்து நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல யோசனை, நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ஐடியா. I think it's a good idea, I think it is a good idea, I think it's a good idea. ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் சென்டென்சஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோ கூட இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ரீப்ளே பண்ணி பாருங்கள், இன்னுமே கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.